உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஆலூர் ஷானவாஸ் என்ன பண்ணல, அவர் எவ்வளவு உழைச்சிருக்கிறாரு, அவருக்கு ஏன் திரும்பவும் சீட் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சதுல இருந்து தொடங்கி திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிற வரைக்கும் அந்த விமர்சனம் போய் முடிஞ்சது. என்னடா ஒரு கட்சி தலைவரையே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வேணும்ன்றதுக்காக இப்படி விமர்சிப்பாங்களான்ற லெவலுக்கு அந்த பார்வை இருந்துச்சு. ஆனால் ஷானவாஸுக்கு இப்போ ஆதரவு குரல்களை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது கட்சி தலைவரையே விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் விசிகாவிலேருந்து யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க? விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அவர்தான் நாகை ஒதுக்கி இருந்தாலோ இல்ல ராயபுரம் சொல்லியிருந்தாலோ பல்லாவரம் சொல்லியிருந்தாலோ நான் ஷானவாஸ் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்றாரு. இன்னொன்று, ஷானவாஸ் ஏன் சென்னை வர விரும்புகிறாரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு தலைவருக்கு அந்த நெருக்கடி அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த நெருக்கடிக்கு மிகப்பெரிய அளவில் உள்ளாகி அவர் விரக்தியை வெளிப்படுத்தினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்திலேயே. அநேகமாக இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய கடைசி முடிவாக இருக்கும். இதுதான் நானே வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல் என்பதை வலியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் ஒருவருக்கே வாய்ப்பு வழங்காமல் மறுபடியும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும். எங்க கட்சிக்காக நாங்க வருஷ கணக்கில் நாங்க உழைக்கலையா, நாங்க கட்சி கட்டமைப்பை வளர்த்தெடுக்கலையா, மாவட்ட ரீதியாகவும் உள்ளாட்சி ரீதியாகவும் அந்த அடிமட்டத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாநிலம் வரைக்கும் நாங்க அதுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கலையா, அந்த மேல்மட்ட மாநில நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள் உள்ளுக்குள்ள இருக்க நிர்வாகிகள் மூலமா வருது. தமிழ்நாடு அரசியல் களம் 2026க்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் காட்டுமன்னார் கோயில்ல மீண்டும் அவர் இறங்கி போட்டியிடுறது அப்படிங்கிறதும் இரண்டு புள்ளியுமே முக்கியமான ஒரு புள்ளி. தமிழ்நாடு அரசியல் சூழல் மாறுதுன்னா அது யாரால மாறுது? 2026 தேர்தல் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அது விசிகாவுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டெப்தா பார்க்கும் பொழுது, இங்க திமுக பிரதானமாக இருக்கிறது, திமுகவோடு இருப்பதனால் விசிக பிரதானமாக இருக்கிறதுன்ற ஒரு பார்வை இருக்கும்போது திமுகவே டைலூட் ஆச்சுன்னா விசிகாவோட எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கும். திமுகவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, விஜய் வர பிரச்சனை, என்டிஏ வலிமையா இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காரணமாக இந்த தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா அந்த இடத்துலயும் விசிக ஒரு முக்கிய பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கிறது. திமுக கூடயே இருக்கிறதுனால விசிக கொஞ்சம் டைலூட் ஆகிற சுச்சுவேஷனும் இருக்கு. சங்கத்தமிழன் அவர் பேட்டியில் கூட ரொம்ப கட் அண்ட் கிளியராக சொல்லுவார். நான் எனக்கு சீட்டு கேட்டது, நான் உண்மை விருப்பம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் தலைவர் அவர்கள் யாருக்கு எங்கெங்க கொடுக்கணும்னு, யாருக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். நீங்களாம் நேற்று என்ன தேவையில்லாமல் ஆடிக்கிட்டு கிடக்குறீங்க. கட்சிக்குள்ள கட்சி நல்லா இருக்கணும், தலைமையை மதிக்கிறவங்க தங்களுக்கான உரிமையை கேட்பாங்க, ஆனால் தலைமைக்கு எதிராக பேச மாட்டாங்க. இங்கே அது நடக்குதுன்னா இது வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள யாரோ பண்ற விஷயங்கள் தான். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத். இன்னைக்கு முக்கியமான ஒரு விவகாரமா விசிக சம்பந்தப்பட்ட பேசுபொருள்கள் தான் அரசியல் வட்டாரங்கள்ல முக்கியமா பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இதுல 2 விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் இன்று பேசுபொருளானதுக்கு காரணம் ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, மயூர் பாபு இவர்கள் சம்பந்தப்பட்டது. ஏன்னா இவங்க ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு ஏன் சீட் கொடுக்கல. இதில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஆலூர் ஷானவாஸ் அவர் தொடர்பான, ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க, ஆலூர் ஷானவாஸ் என்ன பண்ணலை, அவர் எவ்வளோ உழைச்சிருக்கிறாரு, அவருக்கு ஏன் திரும்பவும் சீட் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்ததுலேருந்து தொடங்கி திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிற வரைக்கும் அந்த விமர்சனம் போய் முடிஞ்சுது. என்னடா ஒரு கட்சி தலைவரையே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வேணுன்றதுக்காக இப்படி விமர்சிப்பாங்களான்ற லெவலுக்கு அந்த பார்வை இருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி தான் இந்த பேசுபொருள். அப்போது என்ன இருந்தாலும் ஒரு வேட்பாளர் தேர்வு ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படின்னாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர் அதை அதுக்கான விளக்கத்தை உள்ளுக்குள்ளே சம்மந்தப்பட்ட மனிதர்களுக்கு பேசி சொல்லிடுவாங்க. ஸோ சைலண்ட் ஆகிடும்.
பட் இது வந்து ஒரு சமூக வலைதளத்தில் உட்காந்து பொதுவெளியில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் அவர்களை நகர்த்தி இருக்கிறது இப்போ ஆளூர் ஷானவாஸுக்கு ஆதரவான அந்த குரல். இதை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய மௌனம். அவர் இன்னைக்கு காலையில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த பதிவில் வந்து தலைமையினுடைய முடிவை நம்ம ஏற்கணும் அப்படின்லாம் சொன்னவர் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பேசியவர்களுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை. இதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ இத்தனை நாட்களாக வேட்பாளர் அறிவித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கு ஆதரவாகவும் திருமாவளவனுக்கு எதிராகவும் பேசிய வார்த்தைகள் ஆளூர் ஷானவாஸ் மனதிலிருந்து வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அதுக்கான கண்டனத்தை அவர் தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போது இதுக்கு பின்னாடி தான் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே சில கணக்குகள் இருக்குது, நிறைய தகவல்கள் இருக்குது. அதை தொடர்ந்து பேசலாம். ஸோ இதில் உங்களோட முதல் பார்வை என்ன? கிளி வந்து ஷானவாஸ் விசிகாவினுடைய ஒரு முகமாக அறியப்படக்கூடிய ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர். இவர் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து விசிகாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தலைவராக இருக்கிறார். ஷானவாஸோடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற ஒரு 2 கேட்டகரியில் விசிகா தரப்பு வந்து ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, விசிகா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் பெரிய அளவில் பங்காற்றுறது கிடையாது. அவர் கட்சியில் வந்த குறுகிய காலகட்டத்திலேயே வந்து இந்த அளவுக்கு போனாலும் கூட கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் அவருடைய பங்களிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வைக்கப்படுது. அது எப்போதுமே வந்து ஒரு தரப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு தரப்பு வந்து அதை வளர விடாமல் தடுக்கக்கூடிய நிகழ்வும் நடக்க தான் செய்யும். ஆனால் ஷானவாஸுக்கு இப்போ ஆதரவு குரல்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, அது கட்சி தலைவரையே விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் விசிகாவிலேருந்து யாரெல்லாம் விமர்சனம் பண்ணல. விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுத்தோம் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து நம்ம பல டேட்டாஸ் எடுத்துடலாம். ஆனால் ஒரு சில ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக கண்கூட தெரிஞ்சிடும். திமுகவினுடைய ஐடி விங்க தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போது திமுகவினுடைய ஒரு ஆளாக தான் இன்றைக்கி ஷானவாஸ் இருக்கிறாருன்ற விமர்சனத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள் உட்பட அங்கே கட்சியில் இருக்கிறவங்களே வந்து குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வெளிப்படையாக பேசுவாங்க, ஷானவாஸ் வந்து விசிகாக்காரர் கிடையாது, ஒரு திமுககாரர் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த விமர்சனத்துக்கு தீனி போடுற வகையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ஒரு காலகட்டத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இத்தனை ஆண்டு காலமாக பாடுபட்டு வந்தவர்கள்லாம் இன்றைக்கி ஓரங்கட்டப்பட்டு உங்களுக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழந்தான். ஒவ்வொரு கட்சியும் அது எழதான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு தலைவருக்கு அந்த நெருக்கடி அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அப்போது திருமாவளவன் அவர்கள் இந்த நெருக்கடிக்கு மிகப்பெரிய அளவில் உள்ளாகி அவர் விரக்தியை வெளிப்படுத்தினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்திலேயே. அறிமுக வீடியோ போடும் பொழுதே அப்போது அநேகமாக இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய கடைசி முடிவாக இருக்கும். இதுக்கப்புறம் வேட்பாளர் அந்தந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய கடைசி முடிவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தான் வந்து வேட்பாளர்களை முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து ஒரு விரக்தியினுடைய ஒரு அடையாளமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கட்சியினுடைய தலைவரை இந்தளவுக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குனதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து வருத்தப்படணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து பாஜக கிட்ட விலைபோகாத ஒரே தலித் தலைவர் அப்படின்னாலே திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இந்தியாவிலேயே. பாக்கி எல்லா தலைவர்களும் வந்து பெரும்பாலும் வந்து பாஜக பக்கம் திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இவர் இன்னும் தன்னுடைய கொள்கையில் சமரசம் இல்லாமல் அழுத்தமாக இந்த சமூகத்துக்காக போராடணும், பாஜக பக்கம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப உறுதியாகவே நின்று செயல்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமானது தான். அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நீ சமூகத்து மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக நீ விசிகா பார்க்கப்படுது. இப்போ அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய டெடிக்கேஷனை பெரிய அளவில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் விசிகானுடைய ஒரு 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 மேண்டட்ரி இயல்பாகவே வச்சுருக்குது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலும் வரும்பொழுதும் இஸ்லாமியர் ஒருவருக்கு நம்ம வந்து வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த தடவை ஷானவாஸ்க்கு தான் இல்லையே தவிர இஸ்லாமியருக்கு இல்லாமல் இல்லை. ஷானவாஸ்க்கு தான் இல்லை. ஆனால் இன்னொரு இஸ்லாமியர், அவர் யார்? அப்துல் ரஹ்மான். இன்றைக்கி ஷானவாஸை பெருசாக பேசக்கூடிய ஆட்கள் யாருமே என்ன பண்ணுறதில்ல, அப்துல் ரஹ்மானை பற்றி பேசுகிறதில்ல. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே விசிகாவில் இருந்த நபர். உழவு காலம் அவர் வெயிட் பண்ணி பொறுமை காத்து இன்றைக்கி இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷானவாஸை நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது திருமாவளவனுடைய எண்ணமும் இல்லைங்கிறது அவரே வெளிப்படுத்துகிறாரு. என்னோட என்ன அப்படின்னா, அவர் வந்து நாகப்பட்டினத்தில் போட்டியிட விரும்பலை, சென்னையில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து ராயபுரம் தொகுதியை ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணோம். ராயபுரம் தொகுதி எழுதி வச்சிருக்கும் பொழுது ராயபுரம் தொகுதிக்கு அப்புறம் இல்லை, நான் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்லும் பொழுது திரும்ப வந்து நாங்கள் பல்லாவரம் சூஸ் பண்ணோம். ஆனால் பல்லாவரம் தேமுதிகவுக்கு போயிடுச்சு.
அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி நேரத்தில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி, அதாவது ஒரு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் ஒதுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து யாருக்கு நம்ம வாய்ப்பு அளிக்கிறதுங்கிறதுல கடைசி நேரத்தில் வந்து தொகுதிகளில் பங்கீடு விஷயத்துலேயே வந்து திமுக ரொம்ப டிலே பண்ணதுனால தான் நம்ம வந்து அவசர கதியில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கான ஆட்களை வந்து சூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தமும் உண்டானுச்சு. அதனால தான் கடைசி நேரம் வரைக்கும் வந்து ஒரு சரியான முடிவை நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. அதே நேரம் ஒதுக்கப்பட்ட தொகுதியை பொறுத்து நம்ம அந்த இஸ்லாமிய கேண்டிடேட்டை தேர்வு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான். அதுதான் நாகை ஒதுக்கி இருந்தாலோ இல்லை ராயபுரம் சொல்லியிருந்தாலோ பல்லாவரம் சொல்லியிருந்தாலோ நான் வந்து ஷானவாஸ் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்றாரு. இப்போ இன்னொன்று ஷானவாஸ் வந்து ஏன் சென்னை வர விரும்புகிறாரு அப்படின்னா அவர் ஃபேமிலி எல்லாமே சென்னையில் இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக சென்னையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை இன்னும் துரிதமாக செய்கிறதுக்கு இயல்பாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவர் கேட்டிருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஓகே. ஏன்னா நாகப்பட்டினம் மக்களுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கேன், அவங்களுக்கான உதவிகளை கடைசி நேரம் வரைக்கும் செஞ்சுருக்கேன் அப்படின்றத புதிய தலைமுறையுடைய அந்த அலைபேசி நேர்காணலே சொல்லியிருக்கிறாரு. இப்போ பல்வேறு விஷயங்களை நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் வேட்பாளர் நிற்கும் பொழுது என்னை வெளியூர்காரன் அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் வச்சாங்க. அதுவும் விசிகாரன் ஒரு ஆள் இங்கே நிற்கிறதா, அப்போது எங்களுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆகுறதுங்கிற விமர்சனம்லாம் உண்டாடிச்சு. அதெல்லாம் உடச்சி அதை தாண்டி தான் அந்த மக்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போ அந்த ஆதரவு எல்லாமே வந்து நான் வந்து இந்த 5 வருஷத்தை முடிஞ்சு முழுசாக பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த தொகுதியை விட்டு ஏன் போகிறீங்கன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் அந்த மக்கள் பணி செஞ்சுருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நெருக்கடியான சூழலிலும் கூட 100% சட்டமன்றத்தில் வந்து நான் அட்டெண்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கேன். இப்போ இது வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து குரல் கொடுக்குற விஷயமும் சரி, களத்தில் இருந்து நான் போராடுற விஷயமா இருக்கட்டும், சட்டமன்ற மக்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் அந்த தொகுதி மக்களுக்கு செய்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நான் சரியாக பூர்த்தி செஞ்சுருக்கேன் அப்படின்ற விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. இதில் வந்து அவர் செஞ்ச ஒரு ஃபால்ட்டை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 2 நாள் மௌனம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேக் ஃபேரை கிரியேட் பண்ணியிருக்கு. அது வரைக்கும் அவர் பேச விட்டுப்பட்டிருக்காரா? திமுக ஐடிவிங்க வந்து பேச விட்டு அது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து விவாதத்துக்கு உட்படுது அப்படின்றத பார்ப்பதற்காக வெயிட் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரியல. இல்லை, இதில் முக்கியமாக விஷயம் மௌனங்கிறது நம்மளுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஷானவாஸை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது, அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்றது தெரியாது. இப்படின்னு வந்து ஒரு பார்வை அந்த மௌனமாக இருக்காருன்னு நான் பார்க்குற பார்வை நம்மளுது ஒன்று. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்க கால் பண்ணாலே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்ற ஒரு விஷயம். இதில் பர்டிகுலர்லி பார்க்கும்போது ஒரு உயர்நிலை குழு கூட்டம் அது நடக்குது. ஆக்சுவலாக அந்த கூட்டத்தை வந்து இந்த 3 பேருமே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் திரும்ப அவர் சொல்லியிருக்காரு, அவர் விளக்கம் கொடுக்கும்போது கலந்துருக்கேன், ஆனால் கலந்துக்கலன்ற ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் கான்டாக்ட் பண்ணும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற தகவலும் வந்தது. பட் மொத்தத்தில் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளை நம்மக்கிட்ட நேர்காணல் கொடுத்த நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ அதனால் கட்சிக்குள்ளேயே வந்து அவர் பெருசாக கான்டாக்டில் இல்லாத சுச்சுவேஷன். அந்த மௌனம் வந்து கட்சிக்குள்ளேயே அந்த மௌனம் நீடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம சில தரவுகள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டேன். ஷானவாஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார்ல, அதாவது புதிய தலைமுறையுடைய நேர்காணலில் சொல்லும் பொழுது அவர் வந்து பேசும்பொழுது சென்னையில் நான் போட்டியிடணும்னு சொன்னது நான் உண்மைதான். ஆனால் அந்த தொகுதி ஏன் வந்து மாறுனுச்சு, அந்த தொகுதி சென்னையில் ஏன் கிடைக்கல அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த தெரியலைங்கிற விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தெரியலை அப்படின்னா அதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து தலைவர் தலைமையில் நம்ம தலைவர் எடுத்திருக்கிறாரு, அல்லது வந்து அந்த குழு வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான உயர்மட்ட குழு இருக்குல்ல, விசிகா உயர்மட்ட குழு எடுத்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த தொகுதி தவறி மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அது ஏன் தொகுதிகளை வந்து சென்னை பேஸ் பண்ணி ஏன் அதை கொடுக்கலன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறதே வந்து அது வந்து மிகப்பெரிய அளவில் தலைவருக்கு ஒரு டிராபேக்காக தான் அமையும். ஏன்னா தலைவர் மேலே அதை பழிய போகிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த ஒரு விஷயமே வந்து நம்ம உன்னிப்பாக கவனிப்படி இருக்கு. இப்போ இதில் தான் வந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்போ அது ஆர்டிகிள்ஸில் எழுதும்போது 25 வருஷமாக தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கிற விசிகாவுக்கு 7 எம்எல்ஏக்கள் தான் ஆக்சுவலி இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதாவது திரும்ப வந்ததன் மூலமாக அந்த ஒரு 7 பேர் அந்தளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது இதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல இந்த விவகாரம் இல்லாமல் பொதுவாக திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். 2026 தேர்தலுக்கு பிறகாக தமிழக அரசியல் சூழலே மாற இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கட்சியினுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயம்.
அப்போ அந்த கட்சியினுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயத்தில் பயணிக்க நினைக்கிற திருமாவளவன் அவர்கள் அப்போ இந்த விஷயத்துல 25 வருஷத்தில் 7 முக்கிய புள்ளிகளை தான் நம்ம வந்து முகம் காட்டியிருக்கிறோமா மக்கள் மத்தியில் அப்படின்ற போது கட்சியை வலுப்படுத்தணும்னா அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. மீண்டும் மீண்டும் ஒருவருக்கே வாய்ப்பு வழங்காமல் மறுபடியும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும். அண்ட் மோரோவர் இந்துக்குள்ள கட்சிக்குள்ளேன்னு பார்த்தா எங்கள் கட்சிக்காக நாங்கள் வருஷ கணக்கில் நாங்கள் உழைக்கலையா, நாங்கள் கட்சி கட்டமைப்பை வளர்த்தெடுக்கலையா, மாவட்ட ரீதியாகவும் உள்ளாட்சி ரீதியாகவும் அந்த அடிமட்டத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாநிலம் வரைக்கும் நாங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கலையா, அந்த மேல்மட்ட மாநில நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள் உள்ளுக்குள்ள இருக்க நிர்வாகிகள் மூலமாக வருது. இதை திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியன்ற கட்டாயம், அதுவும் அந்த கட்சியினுடைய நலனுக்காக அந்த விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் விசிகாவோட சூழல். ஆமாம், இப்போது இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, உட்கட்சி பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் ஒரு விரக்தியில் இருக்கிறது வந்து நம்மளால் வெட்ட வெளிச்சமாக பார்க்க முடியுது. அப்போது இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதுக்கான ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்து வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுறதுல நம்ம ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை கொஞ்சம் சரி கட்ட முடியும். அடுத்து வர்றவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும், கட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அப்படின்றத தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது அந்த ரிசல்ட்டை அந்த வேட்பாளர் பட்டியலை வெளில வரும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாயிண்ட் பண்ணது முக்கியமான விஷயம், திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் களம் வந்து 2026க்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு பக்கம் காட்டுமன்னார் கோயிலில் மீண்டும் அவர் இறங்கி வந்து போட்டியிடுறது அப்படிங்கிறதும் 2 புள்ளியுமே வந்து முக்கியமான ஒரு புள்ளி. தமிழ்நாடு அரசியல் சூழல் மாறுதுன்னா அது யாரால் மாறுது, 2026 தேர்தல் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அது விசிகாவுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும் பொழுது, இன்றைக்கி ஏற்கனவே நம்ம பல இடங்களில் நம்ம பேசியிருக்கோம், பிடிஎஸ்லேயும் நம்ம உட்காந்து பேசியிருக்கோம். விஜய் அவர்களுடைய வருகை, இந்த விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அது குறிப்பாக தலித் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு விஜய் அவர்களை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக கொண்டு அவங்க நினச்சி வந்து அங்கே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல மாநாடுகளில் அவங்க பெரும்பாலும் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து விசிகா வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து போயிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து விசிகாவுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை வந்து அவங்க நினச்சி போகிறாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனால் இந்த இளைஞர்கள் வழிமாறி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் வந்து இங்கே விசிகாக்குள்ளே மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம உள்ளே வந்தால் மட்டும்தான், தமிழ்நாடு அரசியலை கவனித்தா மட்டும்தான் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து இன்னும் வந்து நம்ம தக்க வைக்க முடியும், அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போக முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் விசிகாவை கரைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே அமைஞ்சிரும். அது உட்கட்சி பூசல்னாலையும் கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் திரும்ப இறங்கியிருக்கிறதா நான் பார்க்கிறேன். எஸ், இந்த பாயிண்ட்ல சொன்னது போல இது ஒரு பிரதானமான காரணம். ஆக்சுவலாக அந்த விஜய் ஃபேக்டர் அது இல்லாமல் இன்னும் கூடுதலாக என்டிஏ கொஞ்சம் வலிமை அடைஞ்சு இருக்கிறது, பாஜகவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது, அண்டு வந்து திமுகக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளும் ஃப்யூச்சரில் திமுகவை அந்த வலிமையை குறைக்க நேரிடும். அப்போ அது இங்கே திமுக பிரதானமாக இருக்கிறது, திமுகவோடு இருப்பதனால் விசிகா பிரதானமாக இருக்கிறதுன்ற ஒரு பார்வை இருக்கும்போது திமுகவே டைல்யூட் ஆச்சுன்னா விசிகாவோட எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் திமுகவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, விஜய் வர பிரச்சனை, என்டிஏ வலிமையாக இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காரணமாக இந்த தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா அந்த இடத்துலையும் விசிகா ஒரு முக்கிய பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கிறது. மோரோவர் வந்து திமுக கூடயே இருக்கிறதுனால விசிகா கொஞ்சம் டைலூட் ஆகிற சுச்சுவேஷனும் இருக்குது. திமுக கூடயே இருக்கிறது. இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு 3 எம்எல்ஏக்கள் செயல்படும் விதத்தையும் கூட நம்ம பார்க்க வேண்டும். தான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, கட்சியினுடைய அடிமட்டத்தில் விசிகா கட்சியினுடைய அடிமட்டத்தில் வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் அந்த 2001 தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து திமுக சின்னத்தில் நின்னது, அதுக்கப்புறம் பானை சின்னத்தில் ஸ்டார், அப்புறம் நட்சத்திர சின்னத்தில் நின்றாங்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து பானை சின்னத்தில் ஒரு சின்ன உதயசூரிய சின்னத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உள்ள பாராளுமன்ற தேர்தலில், கடந்த முறை 2லேயுமே வந்து பானை சின்னத்தில் நின்னது. இப்படியான அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, கட்சியினுடைய அடிப்படை பேஸில் நம்ம வந்து வளர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உதயசூரிய சின்னத்திலே நின்றலாம், இந்த 8 தொகுதியிலும் உதயசூரிய சின்னத்திலே நின்றலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். 8 தொகுதியிலையுமே இப்போ பானைச்சின்னத்தை நிற்கிறது அப்படிங்கிறது கட்சியினுடைய அடிப்படை வளர்ச்சியில் உட்கட்டமைப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரக்சரை திரும்ப உருவாகியிருக்கிறார், அதை உருவாக்கியிருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் எந்த புள்ள சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயத்தில் தான் நானும் வர்றேன். இந்த 3 எம்எல்ஏக்கள் இல்லாத உட்கட்சியில் இன்றைக்கி உட்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்களாக சில பேர் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ அவங்கள வந்து இன்றைக்கி வழிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கட்சி உடைப்பதற்கான வேலைகளும் பார்க்கலாம், அது மூலமாக உட்கட்டமைப்பையும் உடைக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து செய்வதற்கான வேலைகளும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த உட்கட்டமைப்பு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அபாயமும் வந்து விசிகாவுக்கு நிலவுனதுனால தான் இன்றைக்கி திரும்ப உள்ளே வந்திருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளே அவர்கிட்ட காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் ஏற்கனவே நின்று தோற்று போன வரலாறு நமக்கு இருக்குது. ஆனால் ஒரு 87 வாக்கு வித்தியாசத்தில் 87 வாக்கு வித்தியாசத்தில் அதனால் இந்த முறை நின்னா அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இவர் கேட்ட தொகுதிகள் எல்லாமே வந்து கொடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் திமுக நெருக்கடி கொடுத்துருக்கு. எந்த தொகுதியிலும் கேட்ட தொகுதியில் அவங்க இது பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரல. கள்ளக்குறிச்சி பெரிய அளவில் ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க, காட்டுமன்னார் கோயில் பெரிய அளவில் ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில தொகுதியெல்லாம் கோட் பண்ணி சொல்ல சென்னையில் அவர் பேஸ் பண்ணி ஒரு தொகுதி கேட்டிருக்காரு, கேட்டதை அவங்க கொடுக்கல. திமுக வந்து அதை அலோவ் பண்ணவே இல்லை. அப்போது நீங்கள் கூட்டணி கட்சியில் பல கட்சிகள் அப்படி தான் அவங்க வந்து திமுக பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக வேட்பாளர்கள் சூஸ் பண்ண விஷயத்திலேயே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு ட்ராபேக் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படியான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு அபாயகரமான சூழலும் உருவாகும். அதனால எந்த தொகுதிகளில் எல்லாமே வந்து நம்ம பிரகாசமாக வெற்றி பெறுவோமோ அந்த தொகுதிகளை நம்ம கைவசம் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணம். அதை தாண்டி மற்ற தொகுதிகள் எதில் பிரகாசமான வாய்ப்புகள் கூட்டணி கட்சியில் நின்றாங்க அப்படின்றத அதை பார்த்து எதில் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கையில் வச்சுக்கிடுவோம். அதையும் தாண்டி இந்த தொகுதிகளை எல்லாத்துலேயும் வந்து நேர்காணல் எடுத்து எல்லாமே பண்ணி வேட்பாளர்கள் விருப்பமனு கொடுத்தது எல்லாமே இருந்தாலும் கூட காசு இருக்கிறவனுக்கு சீட்டை கொடு, காசு யார்கிட்ட இருக்கோ சீட்டை கொடு, வேறு வழியே கிடையாது. இந்த தடவை நம்ம ஜெயிச்சு ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும். காசு இருக்கிற செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தால் மட்டும் சீட்டை கொடு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து தான் வெறும் 60 கேண்டிடேட் மட்டும் தான் வெறும் வெளியே வந்துருக்காங்க. மற்றபடி அலிகேஷன்ஸ் அதிகமாக வச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாமே திரும்ப இறக்க விடப்பட்டிருக்காங்க, திருப்பி வந்து களத்தில் இறக்க விடப்பட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று, கூட்டணி கட்சிகளில் முறையான சீட்ஸ் கொடுக்காதது, அதாவது கேட்ட தொகுதிகளை கொடுக்காதது. ரெண்டாவது, திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த களை எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே அதிருப்திகள் இருக்குது. பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட அலிகேஷன்ஸை வச்ச கேண்டிடேட்ஸை திருப்பி இறக்கி விடுறது. மூணாவதாக, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தாண்டி சீட்ஸு பேர விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு செக்டரை கிரியேட் பண்ணது. இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்படுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம அணுக வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியும் எனக்கு தெரிஞ்சு தேமுதிக மட்டும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்க தொகுதி தேமுதிகனால மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதில் விசிகாவும் அடங்கும், காங்கிரஸ் கூட பரவாயில்ல, ஏதோ ஏற்கனவே 2 தொகுதிகளில் ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறாங்க. ஆனால் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே மாதிரி மதிமுக, மாமக, எஸ்டிபி உட்பட எஸ்டிபி வலுவில்லாத ஒரு தொகுதி, நன்னிலம் தொகுதி, பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங் இதே கிடையாது, அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இருந்த பாபநாசம் தொகுதியை வந்து இவங்களுக்கு மாற்றிட்டு முஸ்லீம் லீக்குக்கு மாற்றிட்டு இந்த தடவை மாமக வந்து இவர் வந்து நாகப்பட்டினத்தில் இறங்குறாரு, களமிறங்குறாரு ஜவாஹர்லால் அவர்கள். அப்போது இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய ஒரு டெப்த்தாக நம்ம பார்க்கும் பொழுது எதெல்லாம் பிரகாசமாக இல்லாமல் இருக்குது, பெரிய டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட்டணி கட்சி தள்ளிவிடு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் விசிகாவுடைய இந்த நகர்வுகளையும் திரும்ப அவருடைய இந்த உள்ள அரசியல் வந்ததை நம்மளால் புரிஞ்சுக்குவோம். எஸ், இதில் ஃபைனலி ஒரு விஷயம் நான் அதை சொல்லிட்டு இருந்தேன். அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அந்த திமுக கூட இருக்கிறதுனால வளர முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் கூட்டணியில் இருந்தாலும் கூட ஃபர்தராக கூட்டணியில் இருந்தாலும் கூட அல்லது வெளியேறினாலும் கூட ஒரு எதிர்க்கட்சி போல் செயல்படுவது அப்படிங்கிறது தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்கிறதுனால தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் இந்த மாநில அரசியலுக்கு வந்திருப்பது அண்டு மாநில அரசியல் மாறவிருக்கிறது, அதை பொறுத்து விசிகாவை எப்படி வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது. அப்போ அதன் ஊடாக தான் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் ஃபர்தராக இது இப்போ 2 பக்கம் விளக்கெல்லாம் கொடுத்துட்டாலும் கூட இன்னும் அடுத்து ஃபர்தராக இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்க போகுது, அண்டு இவருடைய ஆதரவாளர்கள் வேலை செய்வாங்களா கட்சிக்காக, ஷானவாஸோட ஆதரவாளர்கள் கட்சிக்காக வேலை ஷானவாஸ் மட்டும் இல்லை, எஸ்எஸ் பாலாஜிலாம் ஒரு பதிவு போட்டிருந்தார். ஏன்னா மௌனமாக இருக்கிறார்கள்னு பார்க்க, வார்த்தை இல்லாமல் மௌனமாக இல்லை, ஆனால் சொன்னால் பேசுகிறவங்களும் பேச முடியாமல் போயிடும், மௌனம் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி போடுறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ இன்னும் அடங்காத பிரச்சனைகள் இருக்கு. இப்போ விசிகாவில் 30-35 வருஷமாக இருக்கிறாரு சங்கத்தமிழன் அவர்கள். அவர் வந்து அவர் வந்து பேட்டியில் கூட ரொம்ப கட் அண்ட் கிளியராக சொல்லுவார், நான் வந்து எனக்கு சீட்டு கேட்டுறது நான் உண்மை விருப்பம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் தலைவர் அவர்கள் யாருக்கு எங்கெங்கே கொடுக்கணும்னு அவர் எந்த நேரத்தில் என்ன யாருக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். நீங்களாம் நேற்று வந்துட்டு என்ன
தேவையில்லாமல் ஆடிக்கிட்டு கிடக்குறீங்க, ஷானவாஸில் எப்போ கட்சிக்கு வந்தார், அப்போது அவருக்கு இந்தளவுக்கு தலைவர் இந்தளவுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தும் கூட ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குமுறலை வெளிப்படுத்துறாரு. அவர் கட்சியினுடைய ஒரு முகமாக பேசுகிறாரு. அவர் இப்போ கட்சிக்காக தலைவருக்காக அவர் வருந்துறாரு. தலைவர் இந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இருந்தாலும் கூட நீங்கள் ஏன் இப்படி ஒரு அரசியலை பண்ணுறீங்க, அவருக்கு எப்படி எந்த நேரத்தில் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெளிவாகவே தெரியும் அப்படின்றத அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த புள்ளியிலேருந்து இவங்களெல்லாம் பார்க்காம இவங்க ஒரு தலைபட்சமாக போகும்பொழுது அப்போது திமுகவுடைய ஆட்களாக தானே பேசுகிறாங்க அப்படின்ற பார்வை வர்றது இயல்பு தானே. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பெரும்பாலும் வருந்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா டிஎம்கேவுடைய ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பாதி பேர் ஃபாரினில் இருக்கிறோம். இவங்கெல்லாம் தான் இப்போ பதிவுகள் போட்டு ஷானவாசம் பெரிய வேலையில் மிஸ் பண்ணுறோம், எல்லோரும் மிஸ் பண்ணுறாங்க தான், அந்த தொகுதி மக்களும் மிஸ் பண்ணுறாங்க தான். மக்களுக்கு நல்லா செஞ்சால் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. அதை அவனும் தெளிவுபடுத்திட்டாரு, சென்னையில் கொடுத்து தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போது கட்சியில் நம்ம 234 தொகுதியில் நின்றாங்கன்னா கண்டிப்பாக அவர் கொடுக்க போகிறாங்க. அவங்க நிற்க போகிறது 8 தொகுதி, அதில் 6 தனி தொகுதி, 2 தான் பொது தொகுதி. அப்போ ஆல்டர்னேட்டிவாக வேறு அடுத்த ஆட்களுக்கு வாய்ப்பு வழங்கணும், கட்சியில் இத்தனை வருஷமாக இருந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கணுங்கிற பட்சத்தில் அப்துல் ரஹ்மானுக்கும் இந்த பக்கம் திருப்பூரில் ஒரு நபருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தான் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கணும். அப்போ அந்த புள்ளியில் நின்று பார்க்கும்பொழுது இந்த அரசியலை இவங்க வெறும் திமுகனுடைய ஒரு 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 ட்ராப்பில் இவங்க விழுந்துட்டாங்களோ அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுது. எஸ், அதில் அதான் சிம்பிளாக இந்த காரணங்களில் அவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லலை, பட் இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க, நம்மளும் இந்த பேசின விஷயம்தான். இந்த இப்போ இருந்த எம்எல்ஏக்கள் குறிப்பாக இந்த 3 பேர் திமுகவோடும் திமுக உயர்மட்டத்தோடும் அதீத நெருக்கம் காட்டியதும் இவர்களை மாற்றியதற்கு காரணம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தலைவராக ஒரு கட்சியினுடைய நலன் முன் வச்சு தான் யோசிக்க முடியும், தனிநபர் நலனை முன் வச்சு யோசிக்க முடியாது. ஸோ கட்சியினுடைய நலனை முன் வச்சு அவர் முடிவெடுத்திருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொன்று அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம சொல்லி முடிக்கிறது என்னென்னா, அவரே நேரடியாக அரசியல் களத்துக்குள்ளே வர்றாரு, தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அதோடைய சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. அதான் மெசேஜ். சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, கட்சிக்குள்ளே கட்சி நல்லா இருக்கணும், தலைமையை மதிக்கிறவங்க, அதாவது தங்களுக்கான உரிமையை கேட்பாங்க, ஆனால் தலைமைக்கு எதிராக பேச மாட்டாங்க. இங்கே அது நடக்குதுன்னா இது வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே யாரோ பண்ணுற விஷயங்கள் தான். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை மக்கள் முன்னாடி வச்சுருவோம், அவங்களோட கருத்துக்களையும் அவங்க பகிரட்டும். இதை சொன்னது போல் உங்களோட கருத்துக்களையும் இந்த விவகாரத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.